வணக்கம். என் பெயர் வடங்காமுடி. தமிழ்நாடு முழுதும் புத்தக திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. ஆனால் தனி சிறப்பு பெங்களூரிலே தமிழ் புத்தக திருவிழா நடத்துவது மிக மிக பெரும் சிறப்பு வாய்ந்தது. தமிழ்நாட்டிலே அரசு நிதியுதவி செய்கிறது. ஆனால் இங்கே தன்னார்வலர்கள் சில பேர் சேர்ந்து இந்த புத்தக திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். புத்தகம் வாசிப்பது என்பது நம்முடைய இளைஞர்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு கடமை. அதுதான் இந்த சமுதாயத்தை, இனத்தை புத்தகங்களின் மூலமாக தான், அந்த அறிவுகளின் மூலமாகத்தான் நாம் இந்த இளைஞர்களை தட்டி எழுப்ப முடியும், கட்டி காக்க முடியும். 3ஆம் ஆண்டு புத்தக திருவிழாவுக்கு அனைவரும் வருகை தர வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு அரிய வாய்ப்பு. தமிழ் மொழி வளர்ச்சிக்கும் இங்கிருக்கின்ற தமிழர்களை ஒன்றிணைப்பதற்கும் முத்துமணி அண்ணன் அவர்கள் எடுத்து கொண்டிருக்கிற முயற்சியை அனைவரும் கூடி சேர்ந்து வாழ்த்துவோம். அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவோம், புத்தகங்களை வாங்குவோம், படிப்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கம் கடந்த 2 ஆண்டுகளாக பெங்களூரில் தமிழ் புத்தக திருவிழாவை வெற்றிகரமாக நடத்தி முடித்து தற்போது 3ஆவது ஆண்டு புத்தக திருவிழா நேற்று கோலாகலமாக தொடங்கியுள்ளது. இந்த திருவிழாவில் 38க்கும் மேற்பட்ட பதிப்பகங்கள் தங்கள் புத்தகங்களை விற்பனைக்கு வைத்துள்ளனர். இதில் சமூகம், அறிவியல், அரசியல், ஆன்மீகம், பொது அறிவு, ஆய்வுக் கட்டுரைகள், பெரியார், அண்ணா, டாக்டர் அம்பேத்கர் போன்ற தலைவர்களின் சிந்தனைகள் என்று பெரிய அறிவு களஞ்சியமாகவே புத்தக திருவிழாவில் புத்தகங்கள் குவிந்து கிடக்கிறது. தமிழ் மக்கள் இந்த நல்ல அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு புத்தக திருவிழாவில் தங்கள் குடும்பத்தோடு பங்கேற்று புத்தக திருவிழா வெற்றி பெற செய்வதுடன் தங்கள் பிள்ளைகளுக்கு எதிர்கால தலைமுறையினருக்கு தமிழை கொண்டு சேர்க்கும் அரிய பணியை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். அதில் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று ஒன்று வந்து அறுசுவை ரெசிபி கலந்த காமெடி ஸ்டோரி, இன்னொன்று வந்து அப்புசாமியும் லாக்டவுனும். இப்போ நான் வரும்போதே பார்த்தேன், ஒரு ஐடி ஸ்டாஃப் வந்து ஆனந்த் மிஸ்டர் பேர், அந்த புக்கை பார்த்துனே இருந்தார். நான் அப்போ கிட்ட போய் அவர்கிட்ட சொன்னேன், சார் காமெடி உங்களுக்கு பிடிக்கும்னாக்கா இந்த புக்கு உங்களுக்கு நல்ல சாய்ஸாக இருக்கும், இதை வாங்குங்க அப்படின்ட்டு. ஏன் சொல்கிறீங்க அப்படின்னாரு. இந்த புக்கு எங்கே நான் தான் சார் அப்படின்னேன். அப்போ கண்டிப்பாக வாங்குறத சொல்லி கை கொடுத்து உடனே பில் போட்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம இருக்கும்போது ஒருத்தர் வந்து நம்ம புக்கில் கை வச்சு தேடுறன்னு சொல்லும்போது எழுதுனருக்கு அதான ஒரு பெருமையாக இருந்தார். அதாவது ரொம்ப பெருசாக இருந்தானாக்கா தேடுறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வந்து காம்பேக்டாக சின்னதாக, அதிகபட்சம் 30 ஷாலுன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஃபுல்லாக ஒரு ரவுண்டு வந்துட்டோம். திருப்பி கொஞ்சம் ரிலாக்ஸ் இருக்கிறாண்டு இங்கே ஒருத்தர் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணி உட்காந்துருக்கோம். நல்லா இருக்குது 30 ஸ்டாலு. இது 3வது தரமாக நடக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆர்கனைசேஷன் நல்லா சூப்பராக இருக்குது, நல்ல வெளிச்சமாகவும் இருக்குது. நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆகும்போது தான் ஸ்கூல் பசங்க குரூப்பாக போனதை பார்த்தோம். பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.
அதை படிக்கிற ஆர்வம் வந்து அங்கே தான் ஜாஸ்தியாக வரணும். அவங்களையும் ஸ்கூல் சார்பாக ஆயிடுச்சு வரேன்னு சொல்லும்போது பார்க்கறதுக்கு ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது அது. வணக்கம், நான் தயாளன், சென்னையிலேருந்து வரேங்க. இப்போ ஒரு 3-4 வருஷமாக வந்து கவிதை, கதை எல்லாம் எழுதிட்டுருக்கேன். போன வருஷம் புஸ்தகாவில் வந்து என்னுடைய புக்கு பப்ளிஷ் ஆச்சு. முதல் முறையாக என்னுடைய புக்கு இங்கே ஸ்டாலில் வருதுன்னு கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால் இன்றைக்கி காலையில் தான் கிளம்பி வந்திருக்கோம் புக்கை ஸ்டால் பார்க்கறதுக்காக. முதல் முறையாக என்னுடைய புக்கு வந்து அரங்கத்தில் இருக்குதுன்னு கேள்விப்படும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. புஸ்தக ராஜேஷ் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 2 புக்கு அர்ஜுனனுக்காக அல்ல, அது வந்து ஆன்மீக பற்றிய கட்டுரை. நான் கவிஞன் அல்ல, அது கவிதை புக்கு. இதுக்கு நானும் என்னுடைய நண்பர் மடிப்பாக்கம் வெங்கட், அவர் மூலயமா தான் எனக்கு புஸ்தகாவே அறிமுகமாச்சு. அவருக்கும் என்னுடைய நன்றி. அவரும் வந்திருக்கிறாரு. அவருடைய 2 புக் அறுசுவை வேந்தர், அவர் அறுசுவை எழுதியிருக்காரு. அப்புறம் அவருடைய எல்லாமே பதிவும் வந்து நகைச்சுவையாக இருக்கும். நான் இன்னும் நகைச்சுவையை ட்ரை பண்ணி பார்க்கணும். சந்தோஷங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரகுபதி. நான் ஜிஎம் பாளையாவில் இருந்து வந்திருக்கேன். இந்த புக் ஃபேர் பற்றி நான் ஒரு 2 days முன்னாடி கேள்விப்பட்டேன். அப்போ நான் முடிவு பண்ணிட்டு இங்கே வந்து பார்க்கணுன்னு. இங்கே வந்து பார்த்தேன், ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்குது. ஸ்டால்ஸ்லாம் நல்லா நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி நிறைய புக்ஸ் விற்றுட்ருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு தேவையான புக்குங்க நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லா செட்டப்பும் நல்லா இருக்கும். வணக்கம் ஐயா, புத்தக திருவிழா பற்றி உங்களுடைய கருத்து எப்படி போயிட்டு இருக்கு? மிக அருமையாக சிறப்பாக போயிட்டு இருக்கு. நேற்றுக்கு இஸ்ரோனுடைய விஞ்ஞானி, தலைமை விஞ்ஞானி திரு சிவம் அவர்கள் வந்து இங்கே அழகாக தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டு எந்த அளவுக்கு புத்தகத்தினுடைய ஒரு உயிர்ப்பு இருக்கு, புத்தகத்தால் என்னென்ன நன்மைகள் இருக்கு என்ற அரிய கருத்துக்கள் எல்லாம் அவர் நேற்று தெரிவித்தார். இது மாதிரி தொடர்ந்து இந்த 10 நாளைக்கு வந்து பல்வேறு தரப்பட்ட அறிஞர் பெருமக்கள், தமிழ் ஆய்ந்தவர்கள், அவர்களெல்லாம் வந்து இந்த மக்களுக்கு புத்தகத்தினுடைய பலன் என்ன, பயன் என்ன, அது பற்றியான கருத்துக்கள் எல்லாம் இங்கே தொடர்ந்து பரிமாறி கொண்டு வராங்க. அது உண்மையிலே மிகவும் போற்றத்தக்க ஒன்று.
ஏன் அப்படின்னா கர்நாடக மாநில தமிழர்களுக்கு வந்து இது வந்து ஒரு சிறப்பான ஒரு வரப்பிரசாதம். இதை வந்து பெங்களூரில் இருக்கக்கூடிய கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர்கள் சங்கம் இதை ஏற்பாடு செய்திருக்கு. இப்பேற்பட்ட ஏற்பாடுகள் காரணமாக தமிழர்களுக்கு வந்து புத்தகம் படிக்கக்கூடிய ஆர்வத்தை இது பெருக்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது. ஏன்னா பெங்களூரில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் வந்து புத்தகங்கள் கிடைப்பது, தமிழ் புத்தகங்கள் கிடைப்பது அரிதிலும் அரிதாக இருக்கிறது. ஆக இங்கு புத்தக திருவிழாவில் வந்து மிக நீண்ட வரலாறு கொண்ட புத்தகங்களும், ஆய்வு புத்தகங்களும், இலக்கிய புத்தகங்களும், ஆன்மீக புத்தகங்களும், சரித்திர புத்தகங்களும், சிறுவர் முதல் பெரியவர் வரை படிக்கக்கூடிய பல்வேறு வகை தரப்பட்ட புத்தகங்களும் இங்கு உள்ளடங்கி இருக்கிறதுனால இதை இங்குள்ள கர்நாடக வாழ் தமிழர்கள் இதை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். இதுக்கு வருகை தருகின்ற அனைவரையும் தாய்மொழி கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் நான் அவர்களை வருக வருக என்று வரவேற்று இந்த புத்தக திருவிழாவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பல ஆண்டு காலமாக பல்லாண்டு காலமாக தமிழர்களுக்கு வந்து இங்கே நிறைய ஒரு விதமான பிரச்சனைகள் இருந்துன்னு இருக்கு. இவைகளெல்லாம் தீர்வு காண்பதற்கு இது போன்ற தமிழர்கள் ஒன்று கூடுதல் அவ்வப்போது அவசியம் ஏற்படுகிறது. தமிழர்கள் இப்படி ஒன்று கூடி செயல்படுகின்ற நேரத்தில் தான் தமிழர்களுக்கு உரித்தான அந்த ஒரு ஒற்றுமை உணர்வு தோன்றுனா இங்குள்ள கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். அதுக்கு உறுதுணையாக ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற இது போன்ற தமிழ் திருவிழாக்கள் உண்மையிலே வேண்டும் வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. கர்நாடக மாநில தலைநகர் பெங்களூருவில் நடைபெறுகின்ற 3வது தமிழ் புத்தக திருவிழாவுக்காக நான் மும்பையிலிருந்து வந்திருக்கின்றேன். இந்த புத்தக திருவிழா 3வது ஆண்டாக இங்கு நடைபெறுகிறது. கடந்த முதல் திருவிழாவிற்கும் நான் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டேன். இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு நடத்துகின்ற கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர்கள் சங்கம் அதனுடைய தலைவர் நண்பர் நா முத்துமணி மற்றும் நிர்வாகிகள் அனைவருமே எனக்கு மிகவும் நெருங்கிய நண்பர்கள். புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்கள் தங்களுடைய உணர்வால் மொழியை போற்றி பேணி பாதுகாக்கின்றார்கள் என்பதிலே இந்த கர்நாடக மாநிலம் முதலிடம் வகிக்கிறது என்று நான் கருதுகின்றேன். அந்த வகையில் ஒரு புத்தக திருவிழாவை மிகவும் சிறப்பாக பல பெரிய ஆளுமைகள் கலந்து கொள்கின்ற வகையிலே இந்த புத்தக திருவிழாவை இங்கே நடத்துவது மிகவும் ஒரு சிறப்பான செய்தி. கிட்டத்தட்ட மும்பையை பொறுத்த அளவிலே பெரிய தொழில் நகரமான அந்த மும்பையிலே ஏராளமான தமிழர்கள் தொழில் ரீதியாகவும் கல்வி நிறுவனங்கள் ரீதியாகவும் மிகவும் சிறப்பான ஒரு இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மும்பையில் கடந்த 30 ஆண்டுகளாக இந்திய பேனா நண்பர் பேரவை என்ற ஒரு நட்பு அமைப்பை, ஒரு மனிதநேய அமைப்பை உலகம் முழுவதும் நண்பர்களை ஒருங்கிணைத்து ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை நான் நடத்தி வருகின்றேன். ஏற்பாடு செய்த கர்நாடக மாநில தமிழ் பத்திரிகையாளர்கள் சங்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் பதிவு செய்கிறேன். நன்றி. வணக்கம், என்னோட பேர் பிரசன்னா. நான் வந்து புஸ்தகால ஒன் ஆஃப் தி டைரக்டர். ஸோ நாங்கள் வந்து இபுக்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். மோர் தென் 10 இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கோம். இபுக்ஸ், அதுக்கடுத்தது ஆடியோ புக்கு, அப்புறம் பேப்பர் பேக், 3மே வந்து புத்தக வடிவிலையும் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இருக்கிறதுலே அதிகமான டைட்டில்கள் வந்து எங்கள்கிட்ட இருக்குது. இபுக்ஸில் கிட்டத்தட்ட 10,000 டைட்டில் நாங்கள் கிராஸ் பண்ணிட்டோம். 700க்கும் மேற்பட்ட எழுத்தாளர்கள் நாங்கள் போட்டிருக்கோம். இப்போ இதில் பிரிண்ட் புக் மட்டுமே கிட்டத்தட்ட 4000 புத்தகம் மேலே இருக்குது. இங்கே வந்து நாங்கள் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 1600 புத்தகம் நாங்கள் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ பலதரப்பட்ட எழுத்தாளர்கள் அதே மாதிரி எல்லா ஜேர்னல்ஸ்லேயும் இருக்குது. இப்போ கவிதையில் இருக்கலாம், இல்லை சோஷியல் இருக்கலாம், ஃபேமிலி இருக்கலாம், இல்லை அமானுஷ்யம், த்ரில்லரு, டிடெக்டிவ், இந்த மாதிரி எல்லா வகையான புத்தகமும் எங்கள்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்திரா சௌந்தரராஜன் புஸ்தகம், அதே மாதிரி சிவசங்கரி மேடமோட எல்லா புத்தகமே நாங்கள் டிஸ்பிளே போட்டிருக்கோம். ஸோ அதை எல்லாமே வந்து இதுலேயும் வச்சுருக்கோம். பட்டுக்கோட்டை சார் பிரபாகர் அவரோடதும் எங்கள்கிட்ட இருக்குது. தேவி பாலா, அனுராதரமணன், அதே மாதிரி வாசந்தி, சிவசங்கரி மேடமோடது எல்லா புத்தகமே வந்து நாங்கள் இப்போ பிரிண்ட்டும் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். அதுவும் வந்து நாங்கள் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இப்போ ரீசெண்டாக நாங்கள் ஆட் பண்ணது வந்து கோமல் சுவாமிநாதன்ற அவருடைய புத்தகம் வந்து நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். தேவன் புத்தகங்கள் நாங்கள் போட்டுட்ருக்கோம். பக்தி, அதே மாதிரி மற்றபடி எல்லா டைப் ஆஃப் நாவல்ஸும் எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதை வந்து நாங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அவரோடது. இது வந்து ஒரு 5 டைட்டில் இப்போதைக்கு ஆட் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய டைட்டில்ஸ் ஆட் பண்ணுறோம். இதெல்லாம் கோமல் சுவாமிநாதன்.
ராஜேந்திரகுமார் நாவல்ஸு, இந்திரா சௌந்தரராஜன் நாவல்ஸு, WR வசந்தன், இந்த மாதிரி எல்லா நாவல்ஸுமே இருக்குது. குழந்தைகளுக்கான புஸ்தகங்களும் நாங்கள் நிறையா போட்டுட்ருக்கோம். அதில் வந்து அதாவது ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ₹50, ₹60 அந்த மாதிரி இதில் தான் நாங்கள் போட்டுட்ருக்கோம். சிறுவர்களுக்கான கதைகள் இது ஃபுல்லாகவே வந்து சிறுவர்களுக்கான கதைகள். WR வசந்தன்றவர், அதே மாதிரி கவிமுகில் சுரேஷ், இவங்கெல்லாம் வந்து சிறுவர்களுக்காக எழுதுனது. இதுவும் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே வந்து சிறுவர்களுக்கான கதைகள். அந்த மாதிரி இதுவும் நாங்கள் பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கோம். அது 2வது வருஷம் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். ஓவராலாக இது 3rd இயர் அவங்களுக்கு. வரவேற்பு நல்லாவே இருக்குது சார். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து எல்லாமே வந்து ஓரளவு ரீச்சிங் நல்லா இருக்குது. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. இந்த தடவை புத்தக திருவிழா நல்லா இருக்கும்னு நாங்களும் எதிர்பார்க்குறோம். ஓகே, இது ஃபஸ்ட் டைம் பெங்களூரில் வந்திருக்கிறோம் சார். எனக்கு இது ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் நல்லா இருக்குது. ரொம்ப கலெக்ஷன்ஸ் இருக்குது. ரொம்ப ரீசனபிளாக இருக்குது புக்ஸ் வாங்குறதுக்கும். ரொம்ப ஸ்டால்ஸ் இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ ஸ்டால்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ரொம்ப ஓல்டு புக்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. நியூ புக்ஸும் இருக்குது. நல்லாவே இருக்குது சார். ஈஸியாக உள்ளதெல்லாம் வெளியே போகிறதுக்கு எல்லா ஸ்டாலுமே கவர் பண்ணுறது மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்குது. நானும் என் ஃப்ரெண்ட்ஸில் தான் வந்தேன். இங்கே தான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். மிஸ் பண்ணோம். ஸோ இந்த வாட்டி